TVK and ADMK is more than enough to defeat all the parties together ன்னு நான் ஃபீல் பண்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்திடம் ஒரு நர்வஸ்னஸ் நான் பார்க்குறேன். அண்ட் மனதார அவர்கள் நம்பியது விஜய் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சாத்தியமே இல்லை என்று திமுகவினர் முழுமையாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். இப்போதான் ஒருவேளை சேர்ந்துருவாங்களோன்றதை நம்ப தொடங்கியிருக்கிறார். 24 மணி நேரமும் திரு உதயநிதி அவர்கள் விஜயை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனக்கு எடுத்திருக்கக்கூடிய தகவல். ஏடிஎம்கே உடச்சு போட்டலாம். விஜய்ல ஒரு ஃபேக்டரே இல்லைங்க. இப்படித்தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் விஜயும் ஃபேக்டர் இல்லை, ஏடிஎம்கே குறைச்சு மதிப்பிடாது. ப்ரீபோல் அலைன்ஸ் கூட்டணி ஆட்சிக்கு ஏடிஎம்கே ஒத்துக்காது. இன்னொன்று, நீங்களும் நானும் ஏடிஎம்கேல இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. விஜய் இல்லை எனக்கு டெப்டி சிஎம் வேணும், கூட்டணி ஆட்சி தான் வேணும்னு நான் இப்ப சொல்றேன். ஏடிஎம்கே ஒரு நாள் ஒத்துக்காது. கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னா விஜய் எதுக்கு அங்க போய் சேரணும்? ஏன் ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடாது? இவங்க டெப்டி சிஎம் கொடுக்க மாட்டாங்க, சீட்டு நம்பரும் கம்மியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு விஜய் புடிவாதமா இல்லைங்க நான் தனியாக நின்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா திமுக நிச்சயம் ஆட்சிக்கு வரும் என்பது திரு விஜய் அவர்களுக்கு தெரியும். அப்படி திமுக ஆட்சிக்கு அமர்த்துறதுக்காக அவங்க விஜய் 1000 கோடி ரூபாய் பிசினஸ் விட்டுட்டு வந்து உட்காந்துருக்காரு. கூட்டணி அமைந்தே தீரும். நீங்க இப்போ சொல்றீங்களா நம்பர்ஸ், அமைச்சரவை இடம், இதெல்லாம் இது எல்லாமே பேசி தீர்க்கப்படும். இப்போ பிரதீப் இருக்காரு,